ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த கோஸ்ட் ஹேரம் மான்வாவோட செகண்ட் எபிசோட பார்க்க போகிறோம். இந்த மான்வா வந்து உண்மையிலேயே இதுக்கப்புறம் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த மான்வாவை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டாலே போதும், டக்கு டக்குன்னு நம்ம வீடியோஸை பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் சிஸ்டம் மாதிரி அங்கே ஏற்றி விட்டுருக்கோம். நம்ம சோய்க்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணிருக்கேன்னு. ஹியோங், நேற்று சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று நீ சொன்ன என் இடத்தையும் என் லைஃப் ஸ்ட்ரீமையும் நீ பார்க்க ஆசைப்படுறேன்னு. அதே மாதிரி உன்னை கொலை பண்ண அந்த கல்பரேட்டையும் நம்ம இன்னமும் பிடிக்கல. அதனால ஹியோங், உன்னோட ஹெல்ப் இன்னமும் எனக்கு வேணும். அப்படி உனக்கு போக விருப்பம் இல்லைனா தாராளமா என் வீட்டுக்கு நீ வரலாம். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல நான் எடுத்த இந்த டிசிஷன் இது வந்து கரெக்டான டிசிஷனா இல்லை தப்பானதானு. ஆனா இது மூலமா தான் என் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அந்த டைம்ல எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அங்க இது கேட்குற அவளுக்கும் இதனை வேணும். அவ இது வரைக்கும் தனிமையில இருந்திருக்கா. அங்க ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான், ஆமா நான் உன் கூட வர ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நம்ம சோயே அவனோட வீட்டுக்கு போகும்போதே அங்க சொல்றான், என்னோட வீடு வந்து சின்னதா இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் டர்ட்டியாவும் இருக்கும். அதனால கொஞ்சம் எனக்கு கவலையா இருக்கு, உனக்கு வந்து அது செட் ஆகுமான்னு. இல்ல பரவாயில்ல, என் பழைய வீடும் அதே மாதிரி தான், ரொம்ப அழுக்காவும் டர்ட்டியாவும் தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அங்க வீட்டுக்கு வரா. அந்த வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. நம்ம சோய் சொன்ன மாதிரிலாம் அந்த வீடுல ரொம்ப நீட்டாவும் ரொம்ப கிளீனாவும் தான் இருக்கு. அவ்வளவுதான், இப்படிதான் ஒரு பேய்க்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமான பிகினிங் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன, வித்தியாசமா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏற்பட்டா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹியோங்க அவதான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். நம்ம ஹியோங்கும் டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. பின்னாடியே நம்ம சோயும் சியர் பண்ணிருக்கான். எப்படியோ அவ வெற்றிகரமா அதை திறக்கிறான். ஆனா லைட்டா ஸ்லிப் ஆவ. இதனால அப்படியே அவ முட்டிக்கிறான் முன்னாடி போய். ஹியோங், நீ ஓகே தானே? நீ பாத்தியா நான் எப்படியோ நானே அந்த டோரை ஓபன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இன்னமும் ஹார்டரா நான் ட்ரை பண்ணா என்னாலேயே உனக்கு மீலியாச்சும் மேக் பண்ண முடியும். உண்மையை சொன்னா ஒரு பேயா இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஹியோங்கால டெம்பரவரிலி லைட்டா அதை மூவ் எல்லாம் பண்ண முடியுது. ஹியோங், எனக்கு நல்லாவே புரியுது நீ வீட்டோட வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. ஆனா என்னாலேயே எனக்கு சமைக்க முடியும். அதனால அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க வேணாம். ஆனால் நான் இருந்தாலும் சில பல ஹெல்ப்பை உனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரீசெண்டாக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மோஸ்ட்லி இந்த ரேமன் அதை தான் நீ சாப்பிட்ற அப்படின்னு கேள்விப்பட்டனே. எனக்கு புரியுது என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு என்ன. ஏன்னா ஹியோங் விழும்போது அந்த ஜக்கும் அப்படி கீழே விழுந்து அந்த இடமே தண்ணி ஆயிடுச்சு. அதனால ஏதாச்சும் பண்ணா கேர்ஃபுல்லாக பண்ணி என்ன. உனக்கு வீட்டுக்கு போகணும், ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை நினச்சி அந்த அளவுக்கு கவலைப்படாத. அதான் நான் இருக்கல, என்னால் அது என்னதான் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் கொண்டு போக முடியும். அதை ஒரு பெரிய சுமையாலாம் நீ யோசிக்க வேணாம் என்ன. அதே மாதிரி ஏதாச்சும் இன்கன்வீனியன்ட்டா உனக்கு இருந்தா அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுவும் எல்லாமே போக போக சரியாயிடும், அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் தான் நம்ம ஹியோங்க்கு அங்கே ரிலீஸே ஆகும். அட இருங்க, இப்போதான் எனக்கு புரியுது. அதாவது நாங்கள் 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா வாழ போகிறோமா, அதாவது லிவிங் டுகெதர் அந்த மாதிரியா. இப்படி நம்ம ஹியோங்கு ரொம்ப ஆச்சரியமாகறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அங்கே துடைக்கும் போதே யோசிக்கிறான். இப்போ ஹியோங்கோட உடம்பும் டிஸ்கவர் ஆனனால அவ தாராளமா இங்க இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ அடிக்கடி மறைஞ்சு போனதுக்கப்புறம் ரோட்டுக்கு போயிடுவா. ஆனா இதுக்கப்புறமும் அந்த மாதிரி விஷயம் ஆகாது, நிம்மதியா இருக்கலாம். ஹியோங்கோட அப்பாவும் போறதுக்கு முன்னாடி அங்க சொன்னாரு, தம்பி கண்டிப்பா நான் ஹியோங்கோட சிஸ்டரையும் ஒரு நாள் கொண்டு வரேன் என்ன. அதே மாதிரி நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் பா தம்பி, என்னால அந்த விஷயத்த அப்படியே ஏத்துக்க முடியாது, இந்தா இதை வச்சுக்கோ ப்ளீஸ். அவரு இந்த அளவுக்கு அங்க கேட்கும் போது நம்மளால அங்க எதுவுமே பண்ண முடியல, ஆளு ஒத்துக்கிறான். அதே மாதிரி இன்னமும் இந்த கேமை பற்றி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த கேமு வித்தியாசமாக இருக்கு, இதை பற்றி சர்ச் பண்ணாலும் அந்த அளவுக்கு எதுவுமே வரலை. இப்போ இந்த மாதம் வேற ஹெவியாக எனக்கு செலவாயிடுச்சு. இந்த மாதம் ரொம்ப டைட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது போக போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு நிறைய இடத்துல நான் அலைஞ்சேன். என்கிட்டயும் அந்த அளவுக்கு காசு இல்லை, இன்னமும் அதிகமாக லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹியோங், நான் அவ்வளோதான் லைவ் ஸ்ட்ரீம் இன்னைக்கு நைட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேனா, ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஆமாம், நீ என்ன பண்ண போற? என்னது நானா? சரி அப்பனா நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி அப்பனா நீங்க ரெஸ்ட் எடு, நான் கிச்சன்ல போய் தூங்குறேன், எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. இல்லை நீங்க தூங்கு, எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை, நான் வெளியில தூங்குறேன். ஆனா நம்ம சோய் ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான். உண்மையே சொன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு கெஸ்ட், ஸோ உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால நல்லா தூங்கு என்ன. ஹியோங்க்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே முன்னாடி பாக்குறா, முன்னாடி கிச்சனோட டோரும் லைட்டா அங்க திறந்துருக்கு. ஏன்னா அப்பதான் அவளால உள்ள போயிட்டு வெளியில வர முடியும்ல. நான் யோசிச்ச மாதிரியே சோய் ரொம்ப கைண்டான பர்சனாக இருக்கான். இது மேலே வர அந்த சென்ட்டு வார்ம்னஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு.
இந்த மாதிரி அமைதியா கடைசியா நான் எப்போ இருந்தேன்னு கேட்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறேன் அந்த டைம்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பத்தி அங்க பேசுவாங்க. அவன் வந்து சரியா இல்லப்பா, இந்த மாதிரி அவன் என் மேல அடிக்கடி இறைஞ்சு விழுறான். ஆமா ஹியோங், உனக்கு வந்து எல்லாமே எப்படி போகுது? ஏதோ உனக்கு ஒரு சீனியரை பிடிக்கும், அவரு கூட எப்படி போகுது? உண்மையை சொன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகல. அட என்ன சொல்ற, அந்த பையன் வந்து குட் லுக்கிங்கா இருந்தா அப்புறம் என்ன? இல்ல செட் ஆகலன்னா செட் ஆகல. ஏன்னா எனக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஸ்டடி பண்ணணும். அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேற நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ என் சிஸ்டரும் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, அதனால ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். என்ன ஹியோங், பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இதுதான் ரொம்ப பிரிட்டியஸ்ட் டைம். இந்த மாதிரி டைம் வாழ்க்கையில திரும்ப வராது. அதனால இந்த மாதிரி டைம்ல உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த விஷயத்த நீ பண்ணணும். இந்த மாதிரி டைமை நீ அப்படியே வேஸ்ட் பண்ணிருக்க. உண்மையை சொன்னா இவங்க சொல்ற மாதிரியே எனக்கும் மற்ற விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ஆசைதான். டேட்டுக்கு போறது, டிராவல் பண்றது, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணணும்னு பக்கெட் லிஸ்டையும் நான் உருவாக்குனேன். அப்புறமா அந்த விஷயத்த பண்ணலாம், இப்போதைக்கு கடுமையா உழைக்கலாம் இப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனா யாரு யோசிச்சா எல்லா விஷயமும் இப்படி நாசமா போகும்னு அன்னைக்கே அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்போ யோசிக்கிறேன். ஆனா இப்போ அதை பத்தி யோசிக்கிறது பாயிண்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. அங்க இப்படி இவ யோசிக்கும் போது அந்த இடத்துல கிராஜுவேஷனுக்கான ஏதோ ஒரு ஆல்பமும் இருக்கும். அது நம்ம சோயோட ஆல்பம் தான். அந்த இடத்துக்கு நம்ம ஹியோங்கும் வரா. இன்னமும் நம்மளால ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். சோய், நீ தான் ஒரே ஒரு பர்சன், உன்னால ஒண்டிதான் என்னை பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த ஹைவேல இருந்து என்னை இங்க கொண்டு வந்ததும் நீதான். நீ இல்லைன்னா என் நிலைமை அந்த இடத்துல எப்படி இருக்குமோ? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது ஹியோங்கோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கேட்குறாங்க, ஹியோங் நீயே சொல்லு, உனக்கு அந்த சீனியர் பிடிக்கலனா அப்புறம் எந்த மாதிரி பசங்கன்னா உனக்கு பிடிக்கும்? அவன் லைட்டா நர்டியா இருக்கணும். என்னது நர்டியாவா? ஆமா அதேதான். அதே மாதிரி டீசென்டான அளவுல மசில்ஸ் இருந்தா போதும். அவனுக்கு எப்படி ட்ரெஸ்அப் பண்ணும் அப்படின்னு அங்கே தெரியாம இருக்கணும். ஆனா ட்ரெஸ்அப் பண்ணா அவன் உண்மையிலேயே நல்லா இருக்கணும், இன்னசென்ட்டா இருக்கணும், அதுக்குன்னு ஸ்டூப்பிடா இருக்கக்கூடாது. என் கிட்ட ஒண்டி ரொம்ப கைண்டா இருக்கணும், என் கிட்ட ஒண்டி ரொம்ப ஜென்டலா இருக்கணும். அதே மாதிரி நான் எப்பெல்லாம் அவன் மேல சாயணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் நான் சாயணும். அடியே போதும், இந்த மாதிரி பசங்களாம் இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? நீ சொல்ற மாதிரி பசங்களாம் இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க அப்படி சொல்லலாம், ஆனா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பையன் இருக்கான். இதோ ஏன் முன்னாடி சோய் இருக்கான். ரொம்ப நன்றி சோய். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெருசா நான் எதுவும் இங்க பண்றது இல்ல. உனக்கு நான் பேர்டனா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ இப்போ ஒண்டி நான் ஒரு ஆர்டினரியான பர்சனா இருந்தா உனக்கு உதவி பண்ணி எப்படியும் அவங்க ரீபே பண்ணிருப்பேன். இந்த டைம்ல நம்ம சோயும் தூக்க கலக்கத்துல அப்படியே பிடிக்கிறான். அங்க ஹியோங்க்கு என்ன பண்ணும் தெரியல. ஹியோங்கு ரொம்ப ஆச்சரியமாவரா, சோய் சோய் விடுடா, அப்படியே நைஸா நழுவி போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா நம்ம சோய் எங்க விடுற மாதிரி இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டு தயவு செஞ்சு போவாத ஹியோஜிங், போவாத அப்படின்னு ஹியோஜிங் அப்படின்னு ஒரு பேரை வந்து அவன் எடுக்கிறான். இது கேட்கிற அவளுக்கு புரியல. ஆமா என்னது ஹியோஜிங்கா? அது வந்து ஒரு பொண்ணோட பேரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க சோய் ஒரு கேம் விளாடுறான். அது ஒரு டேட்டிங் சிமுலேஷன் கேம் தான். சிம்பிளா அந்த பொண்ணு கிட்ட இவன் என்னென்ன சொல்லுமோ அதுக்கேத்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். அதை வந்து கொடுத்து இவன் விளாடுற மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி கேமு போகும். அந்த கேமும் ஒரு மாதிரி ரொமான்டிக் டைப்பா ரொம்ப அருமையா போகுமா. இதனால நம்ம ஹீரோட கண்ணிருந்தோ அப்படியே கண்ணீரா வரும். ஆனா சைடா தான் அழுவான். இந்த விஷயம் கேமரால அங்க தெரியாது. ஆனா அதுலயும் ஒரு பர்சன் வந்து சிரிச்சிங்கன்னே சொல்றான். ஆமா என்ன சோய், போயும் சைடா போயிட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டிங் சிமுலேஷன் கேமுக்காக இப்படி அழுவுறியா என்ன? அங்க இன்னொருத்தனும் உண்மையை சொன்னா எனக்கே ஆனந்த கண்ணீராவது இதை பார்க்கும் போது. உடனே நம்ம ஹீரோ வந்து மழுப்புறான். இல்ல காய்ஸ், இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஒரு மாதிரி எனக்கு தூக்கமா வந்துச்சு, அதான் நான் ஒரு சைடா போனேன், மத்தபடி எதுவும் இல்ல. மத்தவங்க எல்லாருமே ஹாரர் கேமை விளாடலாம் அப்படின்னு அங்க கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து சொல்றான், அட என்ன காய்ஸ், நீங்க எப்பயுமே ஒரே ஜன்னல்ல விளாட்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப போர் ஆயிடுவாங்க. அதனால புதுசாவும் டிஃப்ரெண்டாவும் நம்ம ட்ரை பண்ணணும். அங்க யூடி அப்படின்னு ஒரு பர்சனும் 10,000 டொனேட் பண்ணீங்கன்னு கேட்குறான். இப்போல்லாம் என்ன இந்த டேட்டிங் சிம்மு, இந்த ரொமான்ஸ் கேமு, இந்த மாதிரி விஷயத்த இன்னமும் ஆர்வமா நீங்க ஸ்டடி பண்றீங்களா என்ன? நம்மளால 10,000 பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. அங்க இது எல்லாத்தையுமே சைடா நம்ம இவங்க பாக்குறா. சோயோட இந்த சைடை நான் இது வரைக்கும் பார்க்கல, இது டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி இவன் கேம் விளையாடும் போது அந்த அளவுக்கு என்கிட்ட பேசுறதுக்கும் டைம் இல்லை. ஆனா நான் யோசிக்கிறேன் சோய், நீ எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இதுக்கு முன்னாடி இருந்திருப்பியோ அதே மாதிரி நேத்து சொன்ன அந்த பேரு ஹியூஜியும், அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட போட்டோவை ஆல்பம்ல அவ பார்த்துருப்பான். ஆனா யாரு என்ன அப்படின்னு அங்க தெரியல. ஏன்னா ஒரு பிளாக் மார்க்கரை வச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணோட முகத்தை அப்படியே நல்லா மறைச்சு வச்சிருக்கான்.
யாரு தான் இந்த பர்சன் எனக்கு தெரியல. இதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமும் அங்கே முடியுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கேட்குறான், ஆமா என்ன என்னோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப நாய்ஸியா இருந்துச்சா என்ன? நாய்ஸியா இருந்தா மன்னிச்சிரு என்ன? இல்ல உண்மையை சொன்னா அது நாய்ஸியெல்லாம் இல்ல, என்ஜாயபிளா இருந்துச்சு. நீ விளாட்ன அந்த கேம் என்ன அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சா என்ன? ஏன்னா நான் பார்த்தேன் ஆக்சுவலா அந்த இடத்துல அழுத, அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? இல்ல நான் அழுவலாம் இல்ல, அப்படியே ஆளு மழுப்புறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்றான், சரி எனக்கு வந்து சில பல எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கு, அதை முடிச்சுதான் நான் தூங்குற மாதிரி இருக்கும். அது வந்து உனக்கு ஓகே தானா? பரவாயில்ல, நான் அமைதியா இருக்கிறேன். அது வரைக்கும் ஏதோ நான் இங்க இல்ல அப்படின்னு நீ நினைச்சுக்கோ, பிரச்சனையே இல்ல. எடிட்டிங் முடிச்சக்கப்புறம் எங்கேயாச்சும் நம்ம வெளியில போலாமா? ஃப்ரெஷ்ஷான ஏரை வாங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸ்டார்டிங்ல அவ இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவளுக்கு உண்மையாவே ஒரு ஆசை இருக்கு. நைட் டைம்ல பீச்சுக்கு போகணும், பாய் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும், வளர்ந்தக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஓனான ஸ்டோரை ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசை அவளுக்குன்னு இருக்கு. அதனால நைட் டைம்ல நம்ம சீக்கு போகலாமா அப்படின்னு அவ கேட்பா. சரி அவ்வளவுதானே, நான் பாக்குறேன் பக்கத்துல ஏதாச்சும் பீச் இருக்கான்னு. இதுல நம்ம ஹீரோவோட போன்ல சில பல விஷயமும் அங்க டிஸ்பிளே ஆகும். அவளுக்கு சீயை பார்க்கணும் அப்படின்னு நைட் டைம்ல ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ டைமும் மணியும் ரொம்ப டைட்டா இருக்கு. எடிட்டிங் வேற இந்த டைம்ல நான் பண்ணணும். காசுக்காக ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி ஒர்க்கையும் நான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்காக சில பல விஷயங்களை ஆப்ஷனா நான் கொடுக்குறேன். அதுல என்னன்னா, அவளுக்கு சிஏ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நம்ம சிஏ பார்க்க போலாம். பி என்னன்னா, வெறும் வாட்டரை பார்க்கணும் அவ்வளவுதானே, பக்கத்துல வாட்டர் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஏரியாவுக்கு போலாம், அதுவே ஓகே. சி என்னன்னா, பக்கத்துல ஏதாச்சும் லேக் பார்க் இருக்கும், அதுவே நல்ல சாய்ஸாவும் இருக்கும். டி என்னன்னா, இங்க பக்கத்துல இன்னொரு ஃபிஷிங்கான பிளேஸ் வந்து ஏதாச்சும் இருக்கும், அந்த இடத்துக்கு போனா வாட்டரையும் பார்த்த மாதிரியாச்சு, ஃபிஷ்ஷையும் பார்த்த மாதிரியாச்சு. கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கும். இப்படின்னு போன் வழியா நம்ம ஹீரோக்கு 4 ஆப்ஷன் அங்க டிஸ்பிளே ஆகுது. நம்மளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டா டேட்டிங் சிமுலேஷன் கேம் விளாட்னால அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, அதுல ஒரு பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஆனா இங்க அப்படி இல்ல, ஒரு இறந்து போன பர்சன், அதாவது ஒரு கோஸ்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா அவ்வளவுதான், இந்த இடத்துல ஹாரிபிளா நான் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால வர சாய்ஸை நான் தேர்ந்தெடுக்கதே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதனால சேஃபாவும் இருக்க முடியும், பிரச்சனையும் எதுவும் வராது. ஆனா அது வந்து கேமு, ஆனா இது வந்து ரியாலிட்டி ஆச்சு. அதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல, அதை பத்தி ஆளு யோசிக்கிறான். அங்க ஹியோங்கும் கேக்குறான், அம்மா என்ன ஆச்சுச்சோ, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல எனக்கு எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அங்க தெரியல. அவன் எதையுமே தேர்ந்தெடுக்கலையா, இதனால அவனையும் அறியாம அவன் சொல்றான், பக்கத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போகலாமா? ரிசர்வாயர் அந்த மாதிரி பெரிய அளவுல சிட்டில தண்ணி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். நம்ம ஆளுக்கு ஐடியாவே இல்ல என்ன ஆச்சுன்னு. நான் என்னையும் அறியாம நான் சொல்லிட்டேன், ஏதோ என் வாயை அப்படி பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆச்சு. நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தையும் அந்த சாய்ஸ்ல இல்லாத ஒரு சாய்ஸா, அதனால நீங்க பண்ண வேலையால உங்களுக்கு பெனால்ட்டி அதுவும் அங்க கிடைக்கும். பெனால்ட்டியா அப்படின்னு நம்மளால ஆச்சரியம் ஆகுறான். அந்த இடத்துல ஹியோங்கும் உண்மையை சொன்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இல்லை. இருந்தாலும் நம்ம சோய் வந்து கேட்கறான்ல, சோய்க்காக அங்க ஒத்துக்கிறா. சரி நம்ம அங்க போகலாம். நம்ம சோய் மேல இருக்க அந்த அஃபெக்ஷனும் இதனால கொஞ்சம் குறைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஹியோங்க்கு உண்மையிலேயே அந்த இடம் பிடிச்சிருக்கு. அட இது நான் யோசிச்சதை விட ரொம்ப பெட்டரா இருக்கு, இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது வந்து பீச்சில் இருந்தாலும் இது வந்து ஓகே தானே? இல்ல பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, ஏன்னா பிஸியா இருக்கும் போதும் எனக்காக டைம் நீ இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ற. இதுக்கப்புறம் அவ வாக்குக்கு போலாமா அப்படின்னு அங்க கேக்குறான். நம்ம ஹீரோ போனையே இப்பயும் பாக்குறான். அங்க அதே மாதிரி 8 லைஃப் இருக்கு. அங்க ஆளுக்கு இன்னமும் புரியல, ஏன்னா நடக்கிற விஷயம் இது ரியாலிட்டி, ஆனா கேம் மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு நடக்குது. அதனால எப்படா இந்த விஷயம் முடியும் அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். அங்க போற வழியில நம்ம ஹியோங் வந்து கேக்குறான், ஆமா நான் யோசிக்கிறேன் தெரியுமா, உன்னோட வயசு என்ன சோய்? நான் இப்போ 24. அப்பனா என்ன விடவும் நீ பெரியவனா என்ன? நான் இப்பதான் ரீசெண்டா 20ஸ்ல இறந்து போனேன். அப்படி பார்த்தா நம்ம 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத நான் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது? ஃப்ரெண்டா இல்ல? அட இருமா, நீ வேற மைண்டை இப்படியெல்லாம் போட்டு குழப்பானா. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம், நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். சரி ஹியோங், நம்ம 2 பேரை பத்தியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, அதனால நம்ம 2 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சரி நீயே சொல்லு, நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் சாகுறதுக்கு முன்னாடி? நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இந்தியா என்ன? அட இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சர்ப்ரைசிங்லி நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க. அப்படியெல்லாம் இல்ல, யூஸ்வலா நம்ம ஏஜ்ல இருக்க பசங்க ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க இல்லையா, பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணுவாங்க. உண்மையை சொன்னா நான் தான் ஒரு டாப்பான ஸ்டூடெண்டா இருந்த அந்த டைம்ல. அப்படியா ஹியோங்? ஆனா பார்க்கும் போது அப்படி தெரியல. ஆமா என்ன சொல்ற நீ? அதுவா, நீ ரொம்ப பிரிட்டியா இருக்கியா அதான். இது கேட்குற அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே ஸ்மைல் பண்றா. அப்பனா சாருக்கு இந்த மாதிரி இன்னசென்ட்டா பிரிட்டியா இருக்க பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதானே? இல்ல நான் வந்து வெறுமா யோசிச்சா அதை நான் சொன்னேன் அவ்வளவுதான்.
சோய் நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நேற்று தூங்கும் போது என்னை தெரியாதனமா ஹக் பண்ணியா என்ன? இல்ல தூக்கத்துல ஏதாச்சும் ஆயிருக்கலாம், என்ன மன்னிச்சிரு. எதுக்காக உன் முகம் இந்த அளவுக்கு ரெட் ஆகுது? நீ ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா? ஹியோங் தயவு செஞ்சு டீஸ் பண்ணாத என்ன. இதே மாதிரி ஒரு கார்னருக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து யோசிக்கிறான், என் வாழ்க்கையில இவ எப்போ வந்தாலோ அப்பத்துல இருந்து இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் இது எனக்கு ஓகே தான். இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியாவும் இருக்கு, அதே டைம்ல நிம்மதியாவும் இருக்கு. அங்க ஆளு கேம் அப்படியே பாக்குறான். நம்ம சோய் மேல இருக்கிற அந்த அஃபெக்ஷன் லெவல் அது திரும்ப ஏறிச்சு. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க ஹியோங்கும் கேக்குறான், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? சொல்லு. அது ஒன்றும் அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்லை. அதாவது நேற்று நைட்டு அங்கே கிராஜுவேஷன் ஆல்பம்ல ஹோங் ஜியோங் அப்படின்னு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு யாரு எப்படின்னு அவ சொல்ல வர திடீர்னு ஒரு மின்னல் அங்கே ஸ்ட்ரைக் ஆகும். அங்கே நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு அங்கே தெரியல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹியோங் அங்கே மஞ்சு போயிடா. ஹியோங் ஹியோங் எங்க இருக்க? சடனா இவ எங்க போனா? திடீர்னு எதுக்காக இவ மறைஞ்சு போகணும்? அப்பனா இவ மறைஞ்சு போய் திரும்ப ஹைவேக்கு போயிட்டாலா என்ன? அங்க நம்ம ஆளுக்கு சுத்தமா புரியல என்ன ஆச்சுன்னு. அங்க போன்ல ஏதோ ஒரு பேய் கூட மேட்ச் மேக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு அங்க வருமா. நம்ம சோய்க்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க இதுல சிஸ்டம் வேற ஒரு விஷயத்த அங்க ஷோ பண்ணும். அப்படி உங்களுக்கு அவங்க கூட டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இல்லைன்னா ப்ளீஸ் இப்பயே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நம்ம ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல இங்க என்னதான் ஆகுதுன்னு. திடீர்னு முடியோட ஏதோ ஒரு பேயும் அங்க அப்பியர் ஆகுது. வெறும் அதோட தலை ஒண்டிதான் அங்க தெரியும். வாயில ஏதோ ஒரு டேப்போ இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கோரமான உருவத்தை பார்த்தோன்னே நம்மால ரொம்ப பயந்து போறான். ஒரு சைடு தலை, இன்னொரு சைடு அந்த பேயோட உடம்பு. இதுவும் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அட இப்பதான் ஒரு ஆபத்தான விஷயத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள திரும்பவும் எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்களா? அந்த பேயும் அப்படியே வருமா. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. போனும் அப்படியே தூரமா போயிடுது. அந்த இடத்துலதான் நம்ம ஹியோங்கோ இருக்கா. சோய் நீ ஓகே தானா, என்ன ஆச்சு அப்படின்னு அவ நிறைய வாட்டி கேக்குறா. ஆனா என்னன்னு தெரியல. நம்ம சோயோட உடம்போ அங்க பயங்கரமா பயத்துல ஷேக் ஆகுது. சோய் கிட்ட பேசலாம்னு சொல்லி கைய வைக்க போனா கையும் அப்படியே உழுக்க போகுது. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹியோங்க மாதிரியே இதுவும் வேற ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் யோசிக்கிறான். எனக்கு தெரியல என்ன பண்ணுன்னு. இது கிட்ட நான் பேசணுமா? என் போனும் இல்ல. போன் இருந்தா வச்சு என்னால அது கிட்ட பேச முடியும். போனை எடுக்கலான்னு கைய சைட்லாம் வைக்கிறான். ஆனா பார்த்தா அந்த மண்டை இருக்கும். அந்த மண்டை வேற கொஞ்சம் கொஞ்சமா அதோட முடிய வச்சு கை மேல அப்படி ஏற ஆரம்பிக்கும். அதுவும் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட கை மேல ஏற இது ஒரு மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோ அப்படியே தட்டி விட்டுறான். இதனால அந்த தலையும் அப்படியே ஒரு சைடா போய் விழும். நம்மால பயங்கர வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அந்த போன்லயும் இவன் ஓடி போனனால அந்த இடத்த விட்டு ஓடிப்போ இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதால தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு அங்க வரும். எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் கோலை. அங்க இதுக்கு முன்னாடி அங்க ஒரு வார்த்தை வந்துச்சு, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா நான் இந்த இடத்த விட்டு ஓடினோன்னு. அதனால சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடிட்டா நான் கண்டிப்பா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓடும் போது திடீர்னு அந்த பேயோட முடியும் அப்படி காலம் பிடிக்குமா. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்க நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. சிஸ்டமும் அங்க ஷோ பண்ணும். அவளோட அஃபெக்ஷன் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி கோவமா மாறுது. நீங்க பண்ண விஷயத்தால அந்த பேயோட கடுப்பு இன்னமும் அதிகமாகுது. அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கினே வருமா. அந்த இடத்துல சிஸ்டமும் ஒரு வார்னிங்க கொடுக்கும், இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போங்க இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அந்த பேயோட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு டென்டக்கல் மாதிரி நம்ம ஹீரோவை பிடிக்குது. முடிய வச்சு சோய பயங்கர வேகமா இழுக்கும். அப்படி இழுத்துக்கின்னு கீழே அப்படியே கொண்டு போகுது. அங்க கொண்டு போன வேகத்துல சோயும் அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போறான். மழை தண்ணியில பொத்துன்னு விழ அந்த அவ்வளவுதான். தண்ணியில மூச்சும் விட முடியல. அங்க முடிய கைட்டு விடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அது ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த இடத்துல மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். மேலலாம் கைய வச்சு பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இதே மாதிரி மூச்சு முட்டி தண்ணிலேயே ஆளு இறந்து போறான். நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷனும் அங்க வரும். இறந்து போன அடுத்த செகண்டே திடீர்னு திரும்பவும் எங்க விட்டானோ அங்கேயே ஆரம்பிக்குது. திரும்பவும் மின்னல் அடிக்குது. நம்மால அதே இடத்துல இருக்கான். அங்க இதை பார்த்தோன்னே என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா திரும்பவும் அந்த பேய் வரப்போகுது. இந்த மாதிரி நேரத்துல ஹியோங் என் கூட இருந்தா ஓகேவா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஹியோங் மாதிரியே இதுகிட்டயும் நான் பேசணுமா? பேசலாம். ஏன்னா ஓடி போன வாட்டி ஆன மாதிரி தான் இப்பயும் ஆகும். போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் அந்த பேய் அப்பியர் ஆகுது. அதை பார்த்தோன்னே ஆளுக்கு பயமா இருக்கும். இருந்தாலும் இப்ப பேசுறது அதுதானே ஒரு வழி. அதனால போனை கையில எடுத்துக்கினே அங்க பேசலாம் அப்படின்னு ஆளு ட்ரை பண்றான். போன்ல ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. ஒன்னு, இந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா ஓடி போகணும். ரெண்டாவது, அவகிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணணும். மூணாவது, வர அந்த தலைய ஓங்கி ஒரு அடி அடிக்கணும். நாலாவது, ஒண்ணுமே பண்ணாம அந்த பேய் இங்க இருக்குது அப்படின்னு தெரியாமையே ஆள் இருக்கணும். ஓடி போன வாட்டி ஆன மதாவும் அதே மாதிரி மத்த ஆப்ஷனும் வேஸ்ட் தான். பேசுறதுதான் இப்போ ஒரே ஒரு வழி. ஆனா இப்போ யாருக்கிட்ட பேசணும்? அந்த பாடி கிட்டயா இல்ல அந்த தலை கிட்டயா? அங்க பொறுமையா அந்த மண்டியும் வரும். அங்க ஆளு பொறுமையா அங்க பேச ஆரம்பிக்கிறான்.
எஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு சஸ்பீசியஸான பர்சன்லாம் இல்ல, நான் ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். இது கேட்ட உடனே அதுவும் அவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணும். இது வரைக்கும் யாருமே அது கிட்ட இப்படி பேசுனதே இல்ல. அதனால கண்ல இருந்தும் அப்படியே கண்ணீரா ஊத்தும். இது வரைக்கும் இந்த மாதிரி பேய் கூட எல்லாம் நான் பேசுனதே இல்ல. அந்த பேயும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல ட்ரை பண்ணுமா, நம்ம ஆளுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி டேப் இருக்கனால அதால பேச முடியலன்னு. அங்க இதனால டேப்பை ஊத்து விட்டு, ஆமா நீங்க ஓகே தானா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. போன்ல ஒரு 3 ஆப்ஷன் வந்து நம்ம ஹீரோக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒன்னு, இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கர வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடணும். ரெண்டாவது, கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணு, அது ஏதாச்சும் சொல்லும். மூணாவது, அதோட மண்டைய அதோட உடம்பு கூட சேர்த்து இணைச்சிரு. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இறந்து போயிட்டேன், ரிப்பீட்டடா இறந்து போனனால இந்த மாதிரி விஷயத்த பார்த்து பயப்படாம ஓவர் கம் பண்ணணும். அதனால பொறுமையா மண்டையை தூக்கிங்கன்னே சொல்றான். நீங்க பொறுமையா இருங்க, நான் வந்து உங்களை திரும்பவும் இணைக்கிறேன். எனக்கு தெரியல இந்த அளவுக்கு இவங்களோட நிலைமை மோசமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இவங்களோட ஆவி இது எதுக்காக இப்படியெல்லாம் அலையணும். அங்க ஹெட்டை இணைச்சோடனே அஃபெக்ஷன் லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அவ இதுக்கு முன்னாடி பேய் மாதிரி இருந்திருப்பா, ஆனா இப்போ அது ஸ்டேபிளைஸ் ஆகி ஒரு ஹியூமன் மாதிரி அங்க தெரியும். அங்க அவளும் இப்போதான் அங்க விஷயத்தையே சொல்றா. ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க. அங்க இந்த டைம்ல காலையில அவ்வளவுதான் மிட்நைட் டேட்டும் அப்படியே எண்டாவுது. அந்த பொண்ணும் அப்படியே மறைஞ்சு போறா. அங்க கேமோட ஸ்கோரும் கால்குலேட் ஆகி 80 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆளு இறந்து போனனால டெத் பெனால்ட்டியும் அங்க விழுந்திருக்கு. இப்போ இந்த ரொமான்ஸோட ஸ்கோர் அது வந்து -B இருக்கு. ஆளும் இப்போ அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறான். இந்த டைம்ல பின்னாடிதான் நம்ம ஹியோங்கோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கா. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹியோங்க்கு அந்த பேயை பத்திலாம் அங்க தெரியாது, ஏதோ கருப்பா உருவம் இருக்கு அப்படின்னு அங்க தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட நிலைமை என்ன ஆக போகுது, அதுக்கான பதிலாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த மான்வா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான மான்வா. அதனால நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து வீடியோஸை என்னால அப்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த பேய் ஒண்டிதான் இருக்கான்னு கேட்டா இல்ல, இன்னமும் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அவனுக்கு என்னதான் ஆச்சு, இந்த கேம் என்ன, எல்லாத்துக்கான பதிலும் இந்த மான்வாவை தொடர்ந்து பார்க்கும் போது தான் தெரியும். ஒரே ஒரு உதவியா எனக்கு லைக் ஒண்டி போட்டுருங்க என்ன. அதே மாதிரி புதுசா நெக்ரோமேன்சர் மான்வாவையும் போட்டிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.